திருநாவுக்கரசு சிவா திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன்கழல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து, ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து, தேசமுய்யத் திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன், வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். கணநாத நாயனார். சீர்காழி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சீர்காழியில் என்ன ஒரு பெருமை. ஞானசம்பந்த சுவாமிகள் அவதாரம் செய்த இடம் சீர்காழி. அந்த சீர்காழி பெரும்பதையில் இந்த சீர்காழிங்கிற அந்த அவ்வளோ பெரிய புண்ணிய வாய்ந்த ஊரில் இந்த கணநாத நாயனார் பிறக்கிறார். சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான்கிட்ட அவ்வளவு பக்தி. இவர் இந்த சீர்காழியில் பிறந்ததையே ரொம்ப பெருமையாக நினச்சிப்பார். ஏன் எல்லாம் சீர்காழியில் இருக்கிற தோணிபுரத்து பெருமானாலேயும் ஞானசம்பந்தராலையும் தான். தோணிபுரம் அது என்னங்க? தோணிபுரம்னு சீர்காழிக்கு பேர். உலகமெல்லாம் ஊழி காலத்தில் தண்ணியால் அடிக்கும்போது இந்த தோணிபுரம் இந்த ஊர் மட்டும் அப்படியே தோணி மாதிரி மிதக்குமா. அதனால் இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் தோணியப்பர்னு பேர். இந்த கணநாதர் பார்த்துக்கிட்டே வந்தாரா. திருஞான சம்பந்தர் சுவாமிகள் வரலாறு. திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் பால் கொடுத்தாங்களா. 3 வயதில் இருக்கும்போது திருஞான சம்பந்தருக்கு 7ஆம் நூற்றாண்டு. திருஞான சம்பந்தர் அவதாரம் செஞ்ச வருஷம் கிபி 639. அப்போது திருஞான சம்பந்தருக்கு அப்போ தான் அவதாரம் செஞ்சார். 3 வருஷம் கழிச்சு 3 வயசாக இருக்கும்போது திருஞான சம்பந்தருக்கு 3 வயசாக இருக்கும்போது திருஞான சம்பந்தர் சீர்காழி கோயிலுக்குள்ளே அவங்க அப்பாவோட போகிறார். அவங்க அப்பா அந்த சீர்காழி குளத்து கரையில் ஞானசம்பந்தரை உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா அந்த குளத்துக்குள்ளே போய் மூழ்கி மந்திரம் சொல்ல போயிட்டார். இந்த ஞானசம்பந்தர் பார்த்தார். 3 வயசு குழந்தை. பசி வந்துச்சு. என்ன பசி? நம்மளுக்கெல்லாம் வயிற்று பசி வந்துச்சு. அவருக்கு ஞானப்பசி வந்துச்சு. பார்த்தார். தோணிபுரத்து சிவபெருமான் கோயில், சீர்காழியோடைய கோயில் கோபுரத்தை பார்த்து அம்மா அப்பான்னு ஞானசம்பந்தர் கத்துறார், அழுதா. அப்போ அங்கே சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு பாருங்க. உலகம் உய்ய திருவாய் மலர்ந்தெழுதார். திருஞான சம்பந்தர் அழுதப்போ எப்படி இருந்துச்சா? வாய் மலர்ந்துச்சான். ஏங்க அழுகும்போது வாய் மலருமாங்க? நீங்கள் எதாவது இப்போ கேட்டு அழுகிறப்போ கண்ணாடியை போய் பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் அழுகவே மாட்டீங்க. சேக்கிழார் சொல்கிறார், திருஞான சம்பந்தர் அழுத போது திருவாய் மலர்ந்து அழுதார். ஏன் மலர்ந்து அழுதார்? இந்த உலகமெல்லாம் இப்படி துன்பப்படுது. அதனால் சிவருமானே இப்போ நான் அழுகிறேன். உன் அருளால் எனக்கு ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றணும். நமக்காக அழுகிறப்போ நம்ம வாய் வருடும். ஆனால் ஞானசம்பந்தர் உலக நன்மைக்காக அழுதாராம். அதனால் அவர் வாய் மலர்ந்து அழுதார். அந்த அழுகையை கேட்டவுடனே சிவருமான் விடையேறி அம்பாலோட ரிஷப வாகனத்தில் ஏறி சிவருமான் தோணியப்பர் ஞானசம்பந்தருக்கு பொற்கிண்ணத்தில் பால் கொடுத்தார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஞானசம்பந்தர் முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொலிபூசி என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அந்த பதிகத்தை பாடினார். இந்த வரலாறை கேட்ட இந்த கணநாத நாயனார் ஞானசம்பந்தருக்கு அடிமையாகவே மாறிவிட்டார். ஞானசம்பந்தர் இந்த கணநாத நாயனாருக்கு குருதேவராகவே ஞானசம்பந்தரை வச்சுக்கிட்டார். ஞானசம்பந்தரை வழிபடாதே இருக்க மாட்டார். காலையில் ஒருக்கா ஞானசம்பந்தருக்கு வழிபாடு. எப்போ ஞானசம்பந்தரை நினைக்காத நொடிகளே இந்த கணநாத நாயனாருக்கு இல்லை. இப்படியே சிவருமானையும் சம்பந்த சுவாமிங்கிற அடியாரையும் கும்பிட்டு வந்தார். இது ரொம்ப சீக்கிரத்திலேயே கைலாய பதவியை கொஞ்சம் சென்றடைந்தார். சிவருமான் பார்த்தார், நீ 63 ஒருவராகவும் அழைக்கப்படுவாய். நம்மளுடைய கணங்கள், நம்ம சிவகணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியும் உனக்குள்ளது. அதனால் நீ இன்னிலேருந்து இந்த சிவகணங்களுக்கு நாதன் கணநாதர். கணங்களுடைய நாதர் கணநாதர். கணநாத நாயனாருக்கு அந்த ஒரு பதவியை சிவபெருமான் கொடுத்தார். சிவபெருமானை மட்டும் வழிபட்டிருந்தா கூட இந்த 63 வருவாரான்னு தெரியாது. ஆனால் ஞானசம்பந்தருங்கிற அடியாரை வழிபட்டார்ல, அதனால் அந்த இதுக்குள்ளே வந்துட்டார். ஏங்க இந்த சிவருமானை வழிபடுறது முக்கியமா, இல்லை அவங்க அடியார்களை வழிபடுறது முக்கியமா? அடியார்கள் வழிபாடு தான் மிக முக்கியம். ஏன்னா
இந்த திருநாவுக்கரசு சாமி சிவருமான கும்பிட்டார் கடைசியாகத்தான் மோட்சத்துக்கு போனார். ஆனால் இந்த திருநாவுக்கரசருங்கிற அடியாரை அப்பூதியடிகள் கும்பிட்டார், அவருக்கு முன்னாடியே மோட்சத்துக்கு போயிட்டார். இந்த பட்டினத்தாருங்கிற சிவனடியார் பட்டினத்து சுவாமிகள் ஞாபகம் இருக்கா? பட்டினத்தார் இந்த சிவபெருமானை கும்பிட்டார். இந்த பட்டினத்தாருங்கிற அடியாரை பத்திரகிரியார் கும்பிட்டாரு பாருங்க. இந்த பட்டினத்தாருக்கு முன்னாடியே அவரு மோட்சத்துக்கு போயிட்டார். ஒரு உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு ரோட்டில் ஒருத்தன் மாட்டை தெற்கு பக்கம் நோக்கி இழுக்கிறான். மாடு வடக்கு பக்கம் நோக்கி போகுது. இழுத்து பார்க்குறான், மாடு விட மாட்டேங்குது, இவனும் விட மாட்டேங்கிறான். ஒரு ஞானி வந்தார், பழுத்த மனத்து அடியார் ஒருத்தர் வந்தார். வந்து, தம்பி என்னப்பா பண்ணுற? இந்த மாதிரி நான் மாட்டை தெற்குக்கு கூட்டிகிட்டு போகணும், இது வடக்கு நோக்கி இழுக்குது, மாட்டை விடுப்பா நான் சொல்கிறேன். ஐயா விட்டா மாடு ஓடி போயிடும், நீ விடு நான் சொல்கிறேன். மாட்டை விட்டான், வடக்கு பக்கம் ஓடி போச்சு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஒன்றும் இல்லை, புலம்பாத. இந்த மாட்டோடைய கண்ணுக்குட்டி இருக்கா? இந்தா இருக்குது. இந்த அடியார் என்ன பண்ணார், இந்த மாட்டு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு இவர் தெற்கு பக்கம் நோக்கி போனார். மாடு திரும்பி பார்த்துச்சு. இப்போ மாடு இந்த கண்ணுக்குட்டியை நோக்கி தெற்குலேயே பின்னாடி வருமா, இல்லை வடக்கு பக்கம் நோக்கி வருமா? அது மாதிரி தான் இறைவன். இந்த இறைவனுடைய அடியார்களை பிடிச்சிக்கிட்டோன்னா இறைவன் நம்ம பின்னாடியே வருவார். அடியார்களைத்தான் இந்த சுந்தரமூர்த்தி சாமி திருத்தொண்டர் தொகையை பாடினாரே எப்பா, பெரிய புராணம் எல்லாம் அடியார்களுக்கு தாங்க சிறப்பு. சிவபெருமானே சொல்கிறார், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன். எப்படியா தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அடியார் இல்லையா? தில்லைவாழ் அந்தணர்களுடைய அடியார்களுக்கு நான் அடியேன்கிறார் சிவபெருமான். அப்போ அந்த அடியார்களுடைய பெருமை, அந்த பெருமையை சொல்ல முடியாது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதுதான் பெரிய புராணம்னு வச்சுருக்காரு சேக்கிழாரே, திருத்தொண்டர் புராணம். எனவே இந்த பதிவை கணநாத நாயனார் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து என் குருநாதர் திருஞான சம்பந்த சுவாமிகளை வணங்கி, வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்மணித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு.